அன்னை அபிராமி அம்மன் கோவில் வைகாசி விசாக வசந்த தெப்ப உற்சவம் திண்டுக்கல் கோட்டை குளத்தில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். திண்டுக்கல்லில் பாரம்பரியமிக்க பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க அபிராமி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது பாரம்பரியம். அதேபோல் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறாமல் இருந்த அபிராமி அம்மன் தெப்ப உற்சவம் திண்டுக்கல் மலைக்கோட்டை குளத்தில் கடந்த 2 வருடங்களாக மீண்டும் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோயில் நிர்வாகத்தால் திண்டுக்கல் கோட்டை குளத்தில் நடத்த பாரம்பரிய முறைப்படி பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்தது. அதேபோல் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் வசந்த தெப்ப உற்சவ நிகழ்வு பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக கடலோர காவல்படை பேரிடர் மீட்புத்துறை சார்பில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு போல் திண்டுக்கல் கோட்டைக்குளம் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அகலம் ஆழம் அனைத்தும் கணக்கிடப்பட்டு அதற்கான ஆய்வு முடிக்கப்பட்டு திண்டுக்கல் தீயணைப்பு துறையினர் முன்னேற்பாடின்படி தெப்பத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பிரம்மாண்டமான பாதுகாப்பான தெப்ப வடிவமைப்பு பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் கோட்டைக்குளத்தில் பத்ம தீர்த்த மண்டபத்தில் தெப்பத்தின் சுவாமி உலாவர ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு திண்டுக்கல் ஆர்வி நகரில் அமைந்துள்ள கந்தகோட்டம் முருகன் கோவிலில் வள்ளி கும்மி நடனமும் நடைபெறுகிறது. திண்டுக்கல் மலைக்கோட்டை குளத்தில் வைகாசி விசாகம் தெப்ப உற்சவம் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடு பணிகள் அற்புதமாக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து ஆன்மீக பெரியோர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் பங்கேற்று அம்மனின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம்.